ஹாய் காய்ஸ், இன்னைக்கு அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க தம்பியை பார்க்குறதுக்காக. அப்படியே சரி வா பெரண்டை பறிச்சு கொடுன்னு கூப்பிட்டாங்க. அதனால தான் நாங்கள் வாய்க்கால் கரை இருக்கு இல்லையா, அங்கே நிறையா செடியெல்லாம் இருக்குது. நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படியே 2 பிரான்ச்சஸ் பெரண்டை இருந்தது, பறித்து எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருந்தது, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டு நானும் அம்மாவும் போயிட்டுருக்கோம். அம்மா வந்து தம்பியை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. நான் வந்து அன்றைக்கி ஒரு செடி பார்த்தேன், எங்கன்னு கேட்டேன். அம்மா வந்து இங்கே தான் பார்த்தேன்னு சொல்லி காட்டினாங்க. இங்கே பாருங்கள், அம்மாவுக்கு தெரிஞ்ச செடி இது ஒன்று தான். அதில் ஒரே ஒரு பிரான்ச்சஸ் தான் இருக்குது. சரி வாங்க அதையும் நம்ம பறித்து எடுத்துக்கிட்டு அடுத்த செடி இருக்கான்னு சொல்லிட்டு தேடி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கூட்டம் கூட்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளவர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி நிறைய பார்க்க முடியும் இங்கெல்லாம். இதுதான் பாலச்செடிங்க. பாலச்செடியில் பூ பாருங்கள் நிறைய வச்சுருக்கு. அந்த 1 வீக் மழை பெஞ்சதில் இது சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்ல ஸ்மெல்லு பார்த்திங்களா, காட்டு மல்லி ஸ்மெல் இருக்குல்ல அந்த மாதிரி. இது நம்ம ஆவாரம் பூச்செடி. இதில் பூ சீசன் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ நிறைய வைக்குங்க சீசன் டைமில். நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக. வாய்க்கால் உள்ளே இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டோம். அங்கே தேடி பார்த்துட்ருந்தோம். கீழே ஒரு செடியும் எதுவும் காணலை. பெரண்டை செடியே கண்ணுக்கு தெரியல. சரி ஓகே, முன்னாடி ஒரு செடி பெருசாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும், நிறைய இருக்கும், வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் நிறைய குப்பை. அந்த 15 டேஸ் தண்ணி விட்டுருந்தாங்க வாய்க்காலில். அப்போ தான் நிறையா குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வந்து விட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி வாய்க்கால் க்ளீனாக இருந்தது. இங்கே செங்காந்தாள் மலர் பாருங்கள், உதிர ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் மரம். நானும் இப்போ தான் பார்க்குறேன். பூ அழகாக இருக்குது, ஆனால் பறிக்க முடியாத தூரத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் பெரிய செடிங்க. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெரண்டை இருக்குது. யாரும் பார்க்கல போல். அந்த ஒரு 1 வீக்காக விடாமல் மழை பெஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அதில் நிறைய துளிர் எடுத்திருக்கு. இது பாருங்கள், முள்ளுளி செடின்னு சொல்லுவாங்க. அதில் வயலட் கலர் பூ இருக்கும். அந்த செடி வந்து இடையில இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இந்த பெரண்டையை பறித்து சட்னி செஞ்சோம், துவையல் செஞ்சோம் அப்படின்னா நல்லா பசியின்மையை நல்லா சரி பண்ணுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே சாப்பிட்லாம். அந்த ஒயிட் ரைஸ் வச்சு பெரண்டை சட்னி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதோட குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் பத்தாததுக்கு. அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். புதினா சட்னியில் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நல்லா முத்தினதாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கொழுந்தா அப்போ தான் புதுசாக தளிர் வந்திருக்குல்ல, அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பெருசாக இருக்கிற அந்த முத்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பிக்குன்னு சொல்லுவாங்க. அது செட் ஆகாது சமையலுக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம கொழுந்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குங்க இங்கேயே. யாரும் பார்க்கலையாட்டிருக்கு. பார்க்காததுனால நல்லதாக போச்சு, எங்களுக்கு கிடச்சிருச்சு. நாங்கள் ஓரளவுக்கு தான் பறிக்க முடிஞ்சது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சேர்த்தியே கிடச்சிது. 2 பேர்த்துக்கு மேலே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு கிடச்சிது. அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா கொண்டு போய் அப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்காக தான் பறிச்சிட்ருக்கோம். நானே வீடியோ எடுத்து நானே பறிச்சிட்ருக்கேன். இது கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான், பார்த்து தான் பறிக்கணும். அன்றைக்கி தான் பாம்பு ஒன்று கீழே இருந்து நான் பார்த்துட்டு போனேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பறிக்கணும். ஓரளவுக்கு பறிச்சிட்டு இவ்வளோ பறித்தோம். ஓகே, பாய்.